ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துல இந்த ரெசிபி பண்ணிடலாம். நீங்க எங்கன்னா வெளியே போயிட்டு வரீங்க, ஒரு அர்ஜென்ட்டா செய்யணும்னா கூட இதை குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல இதை ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்க கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்மளுடைய மற்ற சேனலோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதுலயே கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா வறுப்பட்டு வரும்போது கொஞ்சமா திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ரெண்டையும் தனியா செப்பரேட்டா எடுத்து வச்சிருங்க. இப்ப அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா பட்டையும் கிராம்பும் மட்டும் சேர்த்துக்குங்க. நிறைய ஸ்பைசஸ் வேண்டாம், லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்குங்க. இதுதான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போறது. வேற எதுவும் நம்ம இதுல காரத்துக்கு ஆட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிளகு தூளை அதிகப்படுத்திக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப நான் ஆல்ரெடி வடிச்சு ஆற வச்சிருக்கேன். சாதம் வடிக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வடிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா உதிரியா இருக்கும் சாப்பாடு. ஆனா நல்லா குக் ஆயிருக்கும். ரொம்ப ட்ரையாலாம் இருக்காது. நம்ம நார்மல் குக் பண்ற ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா நல்லா உதிரியா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ரைஸை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டு இதை இப்போ ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு அதிகமா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அரிசி உடைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. இது நம்ம நார்மலா டெய்லி சாப்பிட்ற பொன்னி அரிசி தான், பாஸ்மதி அரிசியில பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பாஸ்மதி அரிசியில கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு மேல நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு மேல கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நீங்க சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். சிம்பிளான ரெசிபி இது. 5 நிமிஷம் கூட டைம் எடுக்காது. ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காலையில சீக்கிரமா பசங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கணும் போதெல்லாம் இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.